திரு ஸ்டாலின் 2023 ஜூன் மாதம் மேட்டூருக்கு நேராக வந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக பத்திரிகைகளை செய்தி வெளியிட்டு, அப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கின்ற பொழுது பேசுகிறார், நானும் டெல்டாக்காரன் என்று வீரவசனம் பேசிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசி தண்ணீரை திறந்து விட்டார் குறுவை சாகுபடிக்கு. டெல்டா பாசன விவசாயிகள் திரு ஸ்டாலின் அவர்கள் குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விட்டுவிட்டார்கள், நாமும் குறுவை சாகுபடி பயிர் செய்யலாம் என்று அவர்களும் சுமார் 5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி பயிர் செய்தார்கள். ஆனால் 1.5 மாதம் கழித்து மேட்டூர் அணை வர தண்ணீர் குறைந்து விட்டது. அங்க இருக்கின்ற டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லை, காய்கின்ற சூழ்நிலை. அப்பொழுதுதான் இந்தியா கூட்டணிக்கு பெங்களூர் சென்றார். உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் தாராளமாக கேட்டு நமக்கு வழங்க வேண்டிய நீரில் இருந்து பங்கு நீரை ஒரு 10 டிசிபி தண்ணீரை நீங்கள் வழங்கினால் 5 லட்சம் குறுவை சாகுபடி விவசாயிகள் பயிரிட்டிருக்காங்க, அதையெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்திய கூட்டணியில் இதை பேசினால் நம்ம ஏதாவது இந்த கூட்டணியிலிருந்து விலக்கி விடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அவரிடத்திலே இந்த கோரிக்கையை வைக்கல. உண்மையிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தால் மனிதாபிமானுடன் அவர்கள் இந்த 10 டிசிபி தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் சுமார் 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பயிரை காப்பாற்றிக்கலாம். நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே சொல்கிறேன், ஒரு விவசாயி சாதாரணம் அல்ல. இரவென்று பகல் என்று பாராமல் உழைத்து அந்த பயிரை வளர்த்து அறுவடை செய்கின்றவரை ஒரு குழந்தையை பாதுகாப்பதை போல பயிரை பாதுகாத்து அறுவடை செய்கின்றவர் விவசாயி. அப்படி விவசாயி துன்பத்திலே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு பரிந்து பேசி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுத் தராத முதலமைச்சர் இந்த நாட்டிற்கு தேவைதானா? இன்றைக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது இயற்கை பேரிடர், வறட்சி, புயல், வெள்ளம் வந்தா அந்த பயிர் பாதிக்கப்பட்டால் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் பெற்று தர முடியும். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகள் செஞ்சோம். ஆனா விடியா திமுக ஆட்சியில விவசாயிகளை எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இதுவரை தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட அவரும் ஒரு 15 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அவருடைய மகன் 25 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒரு கூட்டத்திலேயாவது விவசாயிகளை பற்றி பேசினார்களா? ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது உழைக்கின்ற விவசாயிகளை பற்றி பேசினார்களா? விவசாயிய துன்பத்தை பற்றி பேசினார்களா? விவசாயி தொழிலாளி பற்றி சிந்தித்தார்களா? எண்ணி பாருங்க. இப்படி உழைப்புக்காக பிறந்த அந்த விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த உழைப்பை நம்பி வாழுகின்ற அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற அரசு, விவசாயிகளை காப்பாற்றுகின்ற விவசாய தொழிலாளியை காப்பாற்றுகின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள். இதுவரை 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு 10% அறிவிப்புகளை நிறைவேற்றல. அதுவும் எங்க பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இல்லத்து அரசியலுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தை வழங்குவதாக கம்பட்டம் அடிக்கிறார்கள். வேறு வீட்டில இருந்தா எடுத்து கொடுக்கிறாரு. எல்லாம் உங்க பணங்க, ஏதாவது வரி பணத்துல தான் கொடுக்கிறாரு. ஏன்னா இவர் வீட்டு பணத்துல இருந்து கொடுக்க நினைச்சுக்காதீங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அண்ணா திமுக கொடுத்தது. நம்ம பகுதியெல்லாம் வெற்றி வாகை சூழ்நிலைகள், சில பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறாத காரணத்திலே எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றோம். அதுவும் 27 மாதங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே நானும் இங்க இருக்கின்ற அண்ணன்மார்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுத்ததின் விளைவு, இந்த விடியா திமுக ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்ததின் விளைவு, அண்ணா திமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து
பேசியது காரணத்தினாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே, மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்புன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து நாங்க அழுத்தம் கொடுத்தோம். அதனால வேற வழி இல்லாத ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதம் கழிச்சுதான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப உரிமை தொகை கொடுத்தாங்க. சும்மாலாம் கொடுக்கல, நாங்க வச்ச கோரிக்கை, நாங்க கொடுத்த அழுத்தம். அதே போல பேருந்துல இன்றைக்கு நம்முடைய மகளிர் ஏறினா கட்டணம் இல்லாம இலவசமா பயணம் செய்யலாம் சொன்னாங்க. அப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? எல்லா நகர பேருந்துகளிலும் இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னுக்கும் பஸ்ஸுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் பிங்க் கலர் அடிச்சு இந்த பஸ்ல ஏறினா தான் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம். அதுல 5 பஸ்ல ஒரு பஸ் தான் அந்த முன்னும் பின்னும் பிங்க் கலர் அடிச்சு இயக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.